முதலே மாவட்ட தலைமை ஒருங்கிணைப்பாளர் போட்டோஜியோ கூட்டமைப்பு கோவை மாவட்டம் அனைத்து அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், உள்ளாட்சி பணியாளர்கள் சங்கத்தின் சார்பாக இந்த கூட்டத்தில் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைவர்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த 10 அம்ச கோரிக்கைகளில் வாழ்வாதார கோரிக்கைகள் பலவற்றை நமது முதல்வர் அவர்கள் நிறைவேற்றி தருவார் என கடந்த தேர்தல் அறிக்கையிலே தெரிவித்திருக்கும் எந்த ஒரு கோரிக்கையும் நிறைவேற்றாமல் தொடர்ந்து அரசு அனைத்து அரசு அலுவலர்களுக்கும், ஆசிரியர்களுக்கும், உள்ளாட்சி பணியாளர்களுக்கும் பாதிப்பினை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கின்ற சூழ்நிலையினை தவிர்க்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இன்றைய தினம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. ஜனவரி 6ஆம் தேதி முதல் தொடர்ந்து தேர்தல் போராட்டத்தில் கூட்டமைப்பு ஈடுபடப் போகிறது. காலவரற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதை தவிர்க்க அரசு கட்டாயம் பேச்சுவார்த்தை கூட்டணி சார்பாக அழைத்து வாழ்வாதார கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதைத்தான் இந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம். நிறைவேற்றாவிட்டால் ஜனவரி 6ஆம் தேதி முதல் தொடர்ந்து காலவரற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவோம் என்பதை போட்டோஜியோ கூட்டமைப்புகள் அனைத்து சங்கங்களும் அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், உள்ளாட்சி பணியாளர்கள் உள்ளிட்ட அனைத்து சங்கங்கள் சார்ந்த கூட்டமைப்பு தான் ஒன்று சேர்ந்து எங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல இல்ல அங்கங்க வேலை செய்யற இன்றைய தினம் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம். கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம். ஜனவரி 6ஆம் தேதி முதல் காலையிலட்ட வேலை நிறுத்த போராட்டம். வேலைக்கு அழைச்சு போக மாட்டார், பணியாளர்கள் பணிக்கு செல்ல மாட்டார். அந்த நிலை ஜனவரி 6 முதல் ஆகும். சார், இப்ப நம்ம அரசுகிட்ட நம்ம என்ன மாதிரி கோரிக்கை வச்சிருந்தோம், அவங்க என்ன நிறைவேற்றாம இருந்தாங்க? இந்த 10 அம்ச கோரிக்கைகள்ல 10 அம்ச கோரிக்கைகள் வச்சிருக்கோம். இதுல வாழ்வாதார கோரிக்கையான பழைய ஓய்வு திட்டத்தை அமல்படுத்துவது உள்ளிட்ட சத்துணவு பணியாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், ஓய்வூதிய பணியாளர்கள், தினக்கூலி பணியாளர்கள், பொதுவழிப்பு பணியாளர்கள், மாநகராட்சி பணியாளர்கள், ஊர்ப்புற நூலகர்கள் உள்ளிட்ட அனைத்து நிலை அலுவலர்களுக்கும் வாழ்வாதாரம் பெற்றுவிடும் என்ற கடினமான நம்பிக்கையில் அரசு அலுவலர்கள் இந்த அரசை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தோம். ஆட்சி முடியும் பெறுவாயில் கூட இது அமல்படுத்தப்படவில்லை என்பது வாழ்வதற்காக போராட்டம். ஊதிய முரண்பாடு சம்பந்தமாக பல முறை கோரிக்கை வைத்துள்ளோம். நாளது தரவில்லை கிடைக்கும். அரசு இதுக்கு முன்னாடி பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கீங்களா சார்? ஏற்கனவே பேச்சுவார்த்தை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை தோல்வி கடந்த 28ஆம் தேதி அரசு எங்கள் கூட்டத்தை சந்தித்து 3 அமைச்சர்கள் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி பேச்சுவார்த்தை தோல்வியை தொடர்ந்து இந்த ஆர்ப்பாட்டம்